அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த வண்டி தான், இந்த டியூக் 125 பேபி டியூக்னே சொல்லலாம். டியூக் சீரீஸில் பார்த்தீங்கன்னா கேடிஎம் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ், அதாவது மிட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு, கரெக்டாக மிட் ரேஞ்சில் கொஞ்சம் லோ ரேஞ்சுன்னு சொல்லலாம், அதுக்கு தக்கன லான்ச் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 150 சிசியோடு இது வந்து கம்பேர் பண்ணுது. அண்ட் தென் இது பஜாஜ் பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷேர்ஸ் வந்து ஒரு 3/4 ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கேடிஎம் வந்து 200 இறக்குனாங்க. 200 லான்ச் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு இது அலைப்பாய் அந்த மாதிரி ஒரு பெரிய இதே கிளப்புனுச்சுன்னு சொல்லலாம். அதில் வந்து 390 அடுத்து வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அது வந்து ரீசெண்டாக தான் இப்போ வந்து டியூக் 125 லான்ச் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா BS4, உங்களுக்கு வந்து BS6 வேணால் சொல்லுங்கள், நான் அதை வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் தென் இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 14.5 PS at 9250 RPMலையும் 8000 RPMல 12 மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. DOHC இன்ஜின் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட வருது. பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் ரேடியேட்டர் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது. 200ல் எப்படியோ அதே செக்மெண்ட் தான். அண்ட் தென் இதுக்கு நம்ம டிஸ்க் பார்த்தோம்னா 300 மில்லிமீட்டர் டிஸ்க், அதாவது 125 சிசிக்கு இவ்வளோ பெரிய டிஸ்க்கு 150 சிசியில் கூட அந்த மாதிரி இருக்காது. அரௌண்ட் எல்லாமே டியூக் 200ல் உள்ள மாதிரி தான் இருக்கும். சேம் 200 டியூவில் உள்ள அதே டிஸ்க் தான். 300 மில்லிமீட்டர் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ABS ரிங்ஸோட வருது, சிங்கிள் சேனல் ABS. அண்ட் தென் பேக்கில் பார்த்தீங்கன்னா அதே டிஸ்க் தான். ஆனால் இதோட சிம்பிள் எனக்கு தெரில, அதை நான் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா 230 மில்லிமீட்டர் டிஸ்க் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய டிஸ்க், இதுவும் அதே தான், 200ல் உள்ள அதே தான். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்சைட் ஃபோக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க 43 மில்லிமீட்டர். பேக்கில் பார்த்தீங்கன்னா WP மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் 200ல் உள்ள சேம் அதே செட்டப் தான். இதை வந்து என்னென்னா, இப்போ இந்த ஸ்டிக்கரை கிழிச்சு விட்டு நீங்கள் 200 ஒட்டினா கூட டியூக் 200க்கும் 125க்கு வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியாது. ஸோ அதே தான். எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து சேம் அதே தான், அண்டர்பில்ட் எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட டெயில் லைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா LED தான். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. அந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா LED தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்கெலிட்டன் மண்டை மாதிரி இருக்குல்ல, இதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹேலஜன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பல்ப் மாதிரி, பார்க் லைட் மாதிரி இது வந்து. அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரேம் செட்டப் பார்த்தீங்கன்னா ட்ரெலிஸ் ஃப்ரேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. இது சேசிஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்விங் பாம், அதோட சேசிஸ் கொடுத்துருக்காங்க. டியூக் 200 சேம் அதே தான், எல்லாமே சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்தோம்னா டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10.2 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40 to 45 kmpl கிட்ட கிடைக்கிது. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 400 450 கிடைக்கும். அண்ட் தென் ஆனால் என்ன, நீங்கள் வந்து அப்பப்போ நின்று போகிற மாதிரி இருக்கும். டூரிங் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக. வித் ரேடியேட்டர் இருக்கனால உங்களுக்கு தாராளமாக எடுத்துகிட்டே போகலாம். ரைடோட ஷீட்டிங் போச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, ஆனால் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது. உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா பில்லிடுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா லேடிஸ் கூட நல்லா ஓரளவுக்கு உட்காரலாம், நல்லா கொஞ்சம் இதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் சீட் கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பார்த்தீங்கன்னா இதில் வந்து மோட் செட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் இருந்தால் இருக்குது, இன்ஜின் டெம்பரேச்சர் இருக்குது. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூல் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா டைமு. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 ட்ரிப் 2. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூல், அந்த ஆவரேஜ் ஃபியூலு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டோட்டல் அந்த இதோட வருது. இங்கே வந்து கியர் ரேஷியோ இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட், இங்கே வந்து ஃபியூல் இன்ஜின் வார்னிங் டெம்பரேச்சர், இங்கே வந்து ஷிஃப்ட் ஆர்மிஎம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைட்டு. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா பாஸ் சுவிட்ச். இங்கே பார்த்தீங்கன்னா ABS வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது கீமர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வார்னிங் லைட்டு. இவ்வளோ தான், ஃபுல்லி டிஜிட்டல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹை பீம், லோ பீமு. இங்கே வந்து பாஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹார்ன் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் செட்டப் ஹார்ன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை கில் ஸ்விட்சை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா கிளஸ்டர் ஆஃப் ஆயிரும். நீங்கள் இதை ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஆன் ஆகும். அந்த மாதிரி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. கிளச் பார்த்தீங்கன்னா ஃபுல் லேஸ் கிளச் தான். லைட்டில் மல்டிபிள் டிஸ்க்கு அந்த கிளச் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு சிங்கிள் சேனல் ABSனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காம்பேக்டாகவே இருக்குது. உங்களுக்கு பிடிக்கிறது ஹேண்டில் பேக் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ரேட் பொசிஷனாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரேடியேட்டரோட அந்த கூலண்ட் ஆயில் ஊற்றுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் கரெக்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு லெவல் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் இங்கே மேலே ஊற்றுறாப்பில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக அந்த செட்டப்பில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110/70 செஷன் கொடுத்துருக்காங்க. வித் 17 inches அலாய் வீலோட வருது. ஆரஞ்சு கலரில் வரும். அது பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக ஃபேடாக இருக்குது. அண்ட் தென் பேக்கில் பார்த்தீங்கன்னா வேறு கொடுத்துருக்காங்க. 150/60 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராடான நல்ல பெரிய டயர்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், சைஸை பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து இது கொடுத்துருக்காங்க. நல்லா மர்கட் பெருசாக இது மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்து நல்லா ப்ராடாகவே இருக்குது. இது சேகதெல்லாம் அடிக்காமல் இருக்குது.
சரி, நான் இப்போ உங்களுக்கு உட்காந்து காமிக்கிறேன். என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா 5 feet. இதோட வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 18 millimeter. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட 2 காலையுமே நான் தரையில் வச்சு காமிக்கிறேன். கரெக்டாக இருக்குது. கால் எதுவும் மடங்கலாம் கரெக்டாக இருக்குது. இதான் கரெக்டாக பொசிஷனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை டூரிங்லாம் உங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் எப்படி போகிறாங்கன்னா இந்த மாதிரி போகிறாங்க. இது வந்து அவங்கவுங்களோட விருப்பம்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதான் கரெக்டான பொசிஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பைக் ஓட்டுற பொசிஷன். வண்டி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபீச்சர் காமிக்கிறேன். அதாவது ஸ்டாண்டோட இண்டிகேட்டர் வந்து பாருங்கள். டாட்டா பாருங்க, நான் கேட் போட்டேன். உங்களுக்கு ஸ்டாண்ட் போட்டு ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. அதுவும் உங்களுக்கு ஸ்டாண்ட் போட்டுருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல்லே உங்களுக்கு வந்து காமிச்சிடும். அந்த மாதிரி சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வார்னிங் மாதிரி காமிக்கும். ஸோ கைஸ், நீங்கள் சவுண்டை கேட்டிருப்பீங்க. சும்மா சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் என்ன இப்போ BS4 உள்ளது BS6 வந்து சுத்தமாக இல்லை, ரொம்ப டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து வண்டியை ஓட்டி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியல் பிக்கப் வந்து நல்லாவே இருக்குது. உங்களுக்கு KTM இன்ஜின் பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியல் நல்லாவே இருக்குது. நான் வந்து பில்லியனோட தான் ரைட் பண்ணுறேன். ஸோ அதனால் டாப் ஸ்பீடு இன்றைக்கி வந்து செக் பண்ண முடியாது. ஏன்னா அவனே ஒரு மொரட்டு வெயிட்டாக இருக்கிறதுனால செக் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். வந்து ஏதாவது நல்லா லாங் ரைடோ இல்லை ரைடு போகும்போது பின்னாடி வந்து ஒரு பில்லியனோ சம்திங் ஏதாவது வெயிட் வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டேபிளாக லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த ஹை ஸ்பீட் காற்றுல வந்து பார்த்திங்கன்னா. அதுவும் இல்லாமல் வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா 148 kg. அதனால் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வந்து அடிக்கிற காற்றுக்கும் இந்த வண்டி அபோவ் எப்படியும் ஒரு 120 ரீச் பண்ணிடும். 120-125 கிட்ட ரீச் பண்ணிடும். ஏன் அப்படி சொன்னோன்னா, ஏன்னா நேக்கட் ஸ்போர்ட்னால உங்களுக்கு வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து அதிகமாக இருக்கனால உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த பொசிஷனில் கரெக்டாக போக முடியாது. அங்கிட்டு லைட்டாக அலம்புற மாதிரி சின்ன விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது வண்டி ப்ராப்ளமாக இருந்தாவோ இல்லை வாட்டர் சர்வீஸ் பண்ணணுன்னாவோ குட் சர்வீஸ் அட் லோ காஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்க்கணும்னா கர்ணன் 2-wheeler மெக்கானிக் ஷாப் அங்கே நீங்கள் போயிட்டு போனீங்கன்னா அங்கே 2 பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம சேனலை பார்த்து தான் வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து லெஸ் பண்ணுவாங்க. நார்மலாக சொல்கிறத விட நம்ம சேனல் மூலியமாக போனீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக மற்றவங்க சொல்கிறது உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாக சொல்லுவாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பைக் வந்து 100 ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லோ கியர்லாம் நான் போகிறேன், 4 கியர்லாம் போகிறேன். லோ கியர் இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக இன்ஜின் இடிக்காது. கரெக்டாக உங்களுக்கு லீனியராகவே போகுது. உங்களுக்கு எந்த இடத்துல இன்ஜின் இடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. பட் டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்குது. ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓரளவு கரெக்டாக இருக்குது. ரொம்ப அதிகமாலாம் இல்லை, ஓரளவுக்கு உழைக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 175 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. கரெக்டாக நீங்கள் பில்லியனோட போனால் கூட உங்களுக்கு வந்து கீழே இடிக்கலாம் இல்லை, கரெக்டாகவே இருக்குது. மற்ற பைக்கை கம்பேர் பண்ணால் இதில் கொஞ்சம் அதிகம் நல்லா கரெக்டாக இருக்குது. அப்புறம் இதோட இன்ஜின் சூடை பார்த்தோம்னா ஐயோ எவ்வளோ சூடாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது அப்படியே அனல் அடிக்குது. ஏன்னா அந்த சைலன்சரோட அந்த டியூப் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மேலே வருது, இன்ஜின் சைடில் வரனால உங்களுக்கு அதுவும் ப்ளஸ் இன்ஜின் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. நான் செத்த நாள் ஓட்டி பார்த்ததுக்கு அப்படியே சைடில் அப்படியே ஹீட் அப்படியே தள்ளுது, அப்படியே அந்த மாதிரி இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தா கூட நல்லா ஓரளவு சாஃப்டாகவே இருக்குது, ரொம்பன்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. WP மோனோஷாக் கொடுத்துருக்கனால உங்களுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் கரெக்டாக வாங்கிக்கிறது, வண்டியே உள் வாங்கிக்கிறது நம்மளுக்கு அவ்வளோ கொண்டு வர மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு வண்டியை பற்றி ஏதாவது குறைய நிறைய உங்களுக்கு எதாவது தெரியும்னா ஓனர்ஷிப் ரிவ்யூ வேணால் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் உங்களுக்காண்டி. உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஷால்லா கண்டிப்பாக பண்ணுறேன் உங்களுக்காண்டி. ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன ஒரு சில இது தான் இருக்குது. என்னென்னா வண்டியோட இன்ஜின் ஹீட் வந்து அப்படி அடிச்சிச்சு, அதுவும் ஒன்று. ப்ளஸ் என்னென்னா வண்டி வந்து ஓவர் ஹீட்டாக வந்துச்சுன்னா வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு 10-15 நிமிஷம் வண்டி நிப்பாட்டிட்டு இன்ஜின் கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்படி உங்களுக்கு இன்ஜின் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா வண்டி ஆன்லேயே விட்டுருங்க. ஏன்னா ரேடியேட்டர் வந்து அது கரெக்டாக ஓட தான் உங்களுக்கு கரெக்டாக இதாகும். கோர்ஸ் இதோட பவருக்கும் சிசிக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா சிசிக்கு தக்கான பவர் கொடுக்கல. ஒரு 150 சிசிக்கு எந்த அளவுக்கு பவர் கொடுக்கணுமோ அந்த பவர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கூட ஹீட் வந்து உங்களுக்கு வந்து அது எமிஷன் ஆகலாம், கரெக்டாக உங்களுக்கு வெளியே வருது. ஃபைனலாக இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா 1,30,000 சம்திங் வந்துச்சு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,44,000 வருது. இது BS4னால. உங்களுக்கு BS6 வேணால் கேளுங்க, நான் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பைக் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுவும் பண்ணுறேன். ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் எங்கள் வீடியோவை வந்து எப்படி தான் பார்க்கணும் டெய்லி தலை எழுத்து அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.